வெல்கம் டு சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோம்மேடில் எப்படி மேங்கோ பிக்கல் ஈஸி அண்ட் குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சம்மர் முடிவுக்குள்ளே எது பண்ணுறீங்களோ இல்லை இதை கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நார்மல் சைஸ் மேங்கோ எடுத்துக்கோங்க. நல்லா முத்தின மாங்காவாக இருக்கணும். நல்லா ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய் எடுத்துக்கோங்க ஊறுகாய்க்கு. அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சமாக தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வெறும் புளிப்பு சுவை மட்டுமே அதில் நிறங்கியிருக்கும். நல்லா மேங்காவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் நல்லா சதக்காயாக பார்த்து நல்லா வாங்கிக்கணும். கொஞ்சம் நார் மாங்காயாக இருந்தால் அது நம்ம சாப்பிடும்போது நாராக இருக்கும். அதனால் சத மாங்காயை கட் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக எடுத்துக்கோங்க. நம்ம என்ன தான் இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். முதல் நாளே மாங்காய் நறுக்கி அன்றைக்கி மத்தியானம் நல்லா வெயிலில் வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம். 4 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் மேங்கோ கொஞ்சம் அந்த தோல் பகுதி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரஃப்பாக இருந்தால் நம்ம தாளிக்கும் போது மாங்காய் கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்கும். அந்த டேஸ்ட்டு கொடுக்காது. அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் நல்லா மாங்காய் ஊறி இருக்க உப்பில் எக்ஸ்ட்ரா உள்ள வாட்டரை நம்ம மாங்காய் நல்லா புழிஞ்சு எக்ஸ்ட்ரா உள்ள வாட்டரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணி எடுக்கிறோம்னா அப்போ தான் மாங்காய் அந்த ஊறுகாயோட பக்குவத்துக்கு வரும். அதுக்காக தான். இப்போ மாங்காய் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு நல்லா பேனில் நல்லா வறுத்து பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாங்காயும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொடியும் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய், கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். அப்போ தான் மாங்காய்க்கு இந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 100 நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்கிறதுக்கு முன்னாடியே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம நிறையா அந்த மசாலாலாம் போட போகிறோம். அது நல்லா காஞ்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் கருகிரும். அதனால தான் லைட்டாக இந்த மாதிரி பொங்கி முறை வர ஸ்டேஜில் அந்த கடுகெல்லாம் நல்லா வெடித்து ரெடி ஆயிரும். இப்போ கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்குது. வெடிக்க ஆரம்பிக்கும்போது அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நல்ல குவாலிட்டியான மிளகாத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மிளகாத்தூள்லாம் போடும்போது டக்குன்னு கறியிடும். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க. இது எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா, வெந்தயம், கடுகு நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுருக்க மாங்காய் அதில் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்மில் வச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே நீங்கள் கிண்டலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு, ஒருத்தவங்களுக்கு அதிகமாக உப்பு தேவைப்படும், ஒருத்தவங்களுக்கு கம்மியாக, அவங்க டேஸ்ட்டு படி. எங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு உப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சூட்டோடு இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஊறுகாய் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஹீட் பண்ணி திரும்ப அது மேலேயே ஊற்றி நல்லா இன்னமுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குது. கட் பண்ண உடனே தாளிக்கிறது அது ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாய்னா, இது நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த தோல்லாம் சுருங்கி மேங்கோவுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரையும் கொடுக்கும், டேஸ்ட்டையும் கொடுக்கும். அவ்வளோ இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்ட்ரை கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடியாக இந்த சம்மர் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ. ட்ரை பண்ணுங்கள்.